وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே 11வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பலவிதமான மனக்குழப்பங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான தீர்வுகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ல முக்கியமான ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமானில் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல 6 விஷயங்களை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த 6 என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, வேதத்தை கொண்டு வந்த தூதர்களை நம்புவது, அதேபோல 5வதாக இறுதி நாளை இந்த உலகம் அழிக்கப்படும், திரும்ப அல்லாஹ் உயிராக்குவான் என்று நம்புவது, 6வதாக ஒல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியை நம்புவது, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் வருகிறது. இந்த 6ம் சேர்ந்திருந்தா தான் ஒருத்தர் மூமினாக இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் நம்புவது மற்ற 5 விஷயங்கள்ல நமக்கு பெருமளவுக்கு குழப்பங்கள் வராது. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, எப்படி நம்பணும்னு சொல்றாங்களோ நம்பிட்டு போயிருவோம். ஆனால் அந்த 6வதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதியை நம்பணும் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில பார்த்தா அதுவே குழப்பமாக தோற்றமளிக்கும். இன்னொரு வகையில பார்த்தா எல்லா விதமான குழப்பங்களுக்கு அது தீர்வாகவும் இருக்கும். ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு குழப்பத்தினுடைய ஒரு தோற்றமாக நமக்கெல்லாம் தென்படும். ஏன் குழப்பமா தென்படுது என்று கேட்டால், குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் 2 விதமான கருத்தை சொல்லக்கூடிய வகையில வசனங்கள் செய்திகள் அடங்கி இருக்கின்றன. அது என்ன 2 விதம் என்று சொன்னால், இப்போ ஒரு மனிதன் நல்லவனா இருக்கிறான். நல்லவனா இருப்பதற்கு காரணம் அவனுடைய நல்ல செயலா, அவனுடைய நல்ல எண்ணமா, அல்லது அந்த மாதிரி அவன் படைக்கப்பட்டிருக்கிறானா என்று கேட்டால் 2 ஆண்டு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு சொன்னா குழப்பம் வராது. உன்னுடைய நீ நல்லவனா இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அப்படி நான் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறேன், அப்படி எழுதி இருக்கிறேன், எழுதினவன் தான் நல்லவன் ஆக முடியுமே தவிர நான் யார நல்லவன் எழுதலையோ அவன் நல்லவனா இருக்க முடியாது அப்படின்னும் குர்ஆன்ல இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீ நல்லவனா இருக்கிறதுக்கு உன்னுடைய நடவடிக்கை தான்ப்பா காரணம், உன்னுடைய செயல் தான் காரணம் அப்படின்னு எதுல இருக்கு? குர்ஆன்ல 2 கருத்துமே குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்க மாட்டான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நாடியவர்களை வழிகாட்டுவான், நாடியவர்களுக்கு வழிகாட்டல விடுவான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இது ஒரு நேரான பாதையை உனக்கு தந்திருக்கிறோம், விரும்புனா ஏத்துக்க, விரும்பாட்டி போ அப்படிங்கிற கருத்துலையும் குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அப்ப நம்ம விரும்புனா ஏத்துக்கொள்ளலாம், விரும்புனா ஏத்துக்கொள்ளாம விட்டுறலாம், நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது என்கிற கருத்திலையும் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கிடையவே கிடையாது, உனக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, நான் நாடுனா தான் நீயே நாட முடியும், நீ நாடுவதை கூட நினைக்கிறத கூட நான் நினைக்குவேன், அப்புறம் தான் நீ நினைக்குவ என்கிற அளவுக்கும் குர்ஆன்ல ஹதீஸ்லயும் செய்திகள் இருக்கிறது. அதை விவரமாக நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 ஆன்சர் ஒண்ணுக்கு சொல்ல முடியுமா? அப்படி இஸ்லாம் எந்த ஒண்ணுக்கும் அப்படி சொன்னது கிடையாது. எல்லாம் தெள்ள தெளிவாக குழப்பம் இல்லாத வகையில் தான் சொல்கிறது. இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது மாத்திரம் விதி இருக்குன்னு சொல்ற மாதிரியும் வசனம் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது, விதிலாம் கிடையாது, நம்ம தாங்க செய்யறோம், நம்ம தப்புக்கு நம்ம தாங்க பொறுப்பாளி. இப்ப நம்மளே பாக்குறோம், மார்க்கத்தில் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இருக்கா இல்லையா? இதனுடைய உள்கருத்து என்ன? நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் சொன்னா விதி இல்லைங்கிற கருத்தில் அடங்கியிருக்கா இல்லையா? ஏன் நன்மை ஏவனு? எவன் நேர்வழிக்கு வரணும்னு அல்ல எழுதுனான வந்துருவான், எவன் வரமாட்டான்னு எழுதுனான வரமாட்டான். எது போய் கத்தன தேவையில்லாம நன்மை எது பிடிச்சி ஏவணுங்கிற விதின்னு ஒண்ணு இருக்குமே. ஆனால் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறது விதிப்படிதான்,
அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கெட்டவனாக முடியாது. ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறது விதிப்படிதான். கெட்டவன் முடிவு செஞ்ச எவனும் நேர்வழிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற அந்த விதி. அப்படிங்கிற விதியை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. நபிமார்கள் அனுப்பின எதிர்ப்பு அனுப்பினேன், எவன் வருமானம் வந்துட போறான், ஏன் வரமாட்டான்னு வரமாட்டான். நபியை போட்டு அனுப்பி அடிவாங்க வச்சு பிரச்சனையை உண்டாக்கி இவ்வளவும் செஞ்சதை பார்க்கும் பொழுது விதி இல்லைங்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தா விதி இருக்குங்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? அதே மாதிரி சொர்க்க நரகம் இருக்குது. சொர்க்க நரகம் எதுக்கு? நானா தப்பு செஞ்சா என்னைய நரகத்துல போடணும், நான் எந்த தப்பு செஞ்சாலும் நான் செய்யலையே, அப்படித்தான் அவன் எழுதி வச்சிருக்கிறான், எனக்கு எந்த ஒரு ரைட்டும் இல்லையே அப்படின்னு விதியை நம்பணும்னு சொன்னா சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை. ஏன்? அல்லாதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். நல்லது செஞ்சாலும் நம்மளா செய்யல, கெட்டது செஞ்சாலும் நம்மளா செய்யல. இப்படியான கருத்துகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருமே இது ஒன்னதான் வெயிட்டா எடுத்து வைப்பாங்க. இஸ்லாத்தை விமர்சிக்கிறவன் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை, அதனுடைய சட்டத்திட்டம், வேற எதையும் வாய் திறக்க இயலாது. சில விஷயங்கள்ல பெண் உரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாயை திறந்தாலும் அதை விட சிறந்த பதில் நம்ம இடத்துல இருக்கிறது. இஸ்லாத்தில் என்ன உண்டு? எந்த மாதிரியான கேள்வி அவன் கேட்டாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த விதி விஷயம் வரும்போது மாத்திரம் குர்ஆனை விமர்சிக்கக்கூடிய இணையதளங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு முரண்பாடு, இஸ்லாத்தில் முரண்பாடு, அல்லாஹ் நான் தான் நேர்வழி காட்டுவேங்கிறான், இல்ல இல்ல நீ தான் நேர்வழிக்கு வருவேங்கிறான், அல்லாஹ் யாரையும் வழிகேட்டுல விடமாட்டாங்கிறான், யாரையும் வழிகேட்டு நான் தான் விடுறேங்கிறான், இது என்ன, இதான் மார்க்கமா, இதான் உங்களுடைய இறை வேதமா என்றெல்லாம் கூட இணையதளங்களுக்குள்ள நீங்க நுழைஞ்சு பார்த்தால் கூட இந்த விதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டுதான் பெரிய விவாத பிரதிவாதங்களும் இஸ்லாத்தை அது இறைவனுடைய சொல்லு இல்ல, இறை மார்க்கம் இல்ல என்று காட்டுவதற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது ஒரு குழப்பத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தும். மேலோட்டமா பார்க்கும் பொழுது நீ செய்யும், ஆமா இது விதி இருக்கு நம்புறதா இல்லன்னு நம்புறதா, இருக்குன்னு நம்புனா இல்லங்கிற கருத்துள்ள வசனங்களை மறுக்கிற மாதிரி வரும். இல்லன்னு நம்புனா அப்ப இருக்குது நம்புனா இல்லங்கிறத மறுத்துருவோம், இல்லன்னு நம்புனா விதி இருக்குன்னு சொல்லுத அந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் மறுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். இப்ப இதுல எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இது பற்றி சில வசனங்களை உங்களுக்கு தொட்டு காட்டுறோம். குர்ஆன்ல இருந்து அப்படி சில வசனங்களை சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும். உதாரணமா 3வது அத்தியாயத்துல 176வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, இவர்களுக்கு ஒரு வழிகட்ட ஒரு கூட்டத்தை பற்றி, காபிரான கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இவர்களுக்கு மறுமையில எந்த பாக்கியமும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வாகிய நான் நாடித்தான் இவங்களை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறேன். இவங்களை கெட்ட செயல்ல நான் விட்டது காரணம் என்னன்னு கேட்டா, நரகத்துல போடணும் முடிவு செஞ்சுட்டேன். இவங்களை நரகத்துல போடணும் முடிவு செய்யும் பொழுது அவன் அப்படித்தானே செஞ்சாவணும், அப்படித்தான் அவன் நடக்கணும், நான் தான் அதை செய்யறேன். ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான்னு சொன்னா வேணும்னு அவனை கெட்ட செயலை செய்ய வச்சு அதுக்கப்புறம் நரகத்துல போட போறேன். இந்த கருத்து 3வது அத்தியாயத்துல 176வது வசனத்துல இருக்குது. அதே மாதிரி சில கெட்டவர்களை பற்றி பேசும்போது எல்லாம் சொல்றான்னு கேட்டா, லம் யுரிதில்லாஹு அன் யுத்தஹிர குலூபஹும், அவங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் நாடவில்லை, தூய்மைப்படுத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் நான் நினைக்கிறேன். அதனால அவன் என்னதான் கர்ணம் போட்டாலும் அவன் நல்வழிக்கு வரவே மாட்டான். அப்ப எல்லாமே ஏன் நாட்டப்படிதாங்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் நேர்வழிக்கு வந்தாலும் அவனா பிளான் பண்ணி உழைத்து முயற்சித்து வர முடியாது. ஒருத்தன் வழிகட்டு போனாலும் அவனா நினைச்சு திட்டமிட்டனா வழிகட முடியாது. நான் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன், தலைவிதி அப்படி எழுதி வைத்திருக்கிறேன். இந்த கருத்தை என்னுடைய நாட்டப்படிதான் நல்லவனா இருக்கிறான், கெட்டவனா இருக்கிறான் என்ற கருத்தை 6:125 என்ன வசனங்களை வாசித்தால் சுப வரைக்கும் போயிடும், அவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. விதி ஒரு விளக்கம் ஒரு நூல் போட்டிருக்கிறோம், அதுல நிறைய வசனங்களை குறிப்பிட்டிருக்கோம், கூடுதலா தெரிஞ்சுக்கிறங்க. 6:125, 9:55, 9:85, 11:34, 13:11 இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு நேர்வழி கட்ட நாடல அப்படின்ற கருத்தை சொல்லுகிறது. அப்ப நாடலன்னா என்ன அர்த்தமாவது? அவன் வரமாட்டான்னு எழுதி முடிச்சாச்சு. அல்லாவே நேர்வழிக்கு வரமாட்டான் நாடி இருக்கும்போது எப்படி வருவான்? அவன் வர முடியாது. அதே மாதிரி
ஒருத்தனை நேர்வழிய நான் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுறேன்னா அவனுக்கு நேர்வழி காட்டுவேன், யார வழி எடுக்க நாடுறேன் நான் வழி எடுத்து விட்டுருவேன், நான் தான் ரெண்டையும் செய்யறேன். அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல, எந்த சொல்றான்னு கேட்டா மை யஷைல்லாஹு யுல்ஹு, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யார் விஷயத்தில் நாடுகிறானோ அவனை வழிகேட்டி விட்டு விடுகிறான். ஒமை யஷ, யாரை நாடுகிறானோ யஜ்அல்ஹு அலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் அவனை வழி நடத்துகிறான். அப்ப நான் நாடியவர்களுக்கு நேர்வழியில கொண்டு போறேன், நாடியவர்களை தவறான பாதையில கொண்டு போறேன், நீ முயற்சி பண்ணிலாம் நேர்வழிக்கு வர இயலாது அப்படின்னா நமக்கு எந்த சுதந்திரம் இல்லைன்னு வழங்குதா? நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடுனா தான் நம்ம நல்லவனா இருக்க முடியும். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க நாடல் என்று சொன்னா என்னதான் முயற்சி பண்ணினாலும் நம்ம நல்லவன் ஆக முடியாது என்ற கருத்தை 639, 635, 607, 612, 637, 10வது அத்தியாயம் 99வது வசனம், 11வது அத்தியாயம் 118, 119 வசனங்கள், 16வது சூரா 19வது வசனம், 19வது சூராவுல 93வது வசனம், 42வது அத்தியாயத்துல 8வது வசனம், 32வது அதிகாரத்துல 13வது வசனம், 611, 74, 56, 76, 30, 81, 29, 6, 149 எல்லாத்திலும் என்ன இருக்குன்னு கேட்டா நான் நாடியவனுக்கு நான் நேர்வழி காட்டுவேன், நாடியவனை வழிகாட்டில விட்டுருவேன், நான் தான் ரெண்டையும் செய்கிறேன், உங்க ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எதை சொல்லுது? மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற கருத்து சொல்லுது இந்த வசனங்கள் எல்லாமே. அதே மாதிரி ஒருத்தனை வழிகெடுக்க நாடுறதுன்னு வந்துருச்சு, வழி கெடுக்கிற நான் தானேங்கிறான்ல. ஒருத்தன் வழிகட்டு போயிட்டான், அவன் எங்க வழிகட்ட? நான் வழிகெடுக்கிறேன், நான் வழிகெடுக்க நினைத்து விட்ட பிறகு நீ நேர்வழி காட்டி விடுவாயா? இந்த கருத்துல எல்லாம் கேட்கிறான். அது துறையதூன அந்த தகுதுமன் அவள் எல்லாம் அல்லாத யாருக்கு வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்க நேர்வழி காட்டிடுவீங்களோ? நான் வழிகேட்டில் விடணும்னு நினைச்சு முடிவு பண்ணி இருக்கிறேன், நீ எப்படிப்பா நேர்வழி காட்டுவ? வழிகேட்டில் கொண்டு தள்ளுறதே நான் தான் என்கிற கருத்தை. அதே மாதிரி ஒமை யுலில் இல்லாஹு புலன் தஜ்வலஹு சபீலா, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த போக்கிடமும் கிடையாது, எந்த நேர்வழி பெறுவதற்கு எந்த வழியும் கிடையாது என்கிற கருத்தை 488, 443, 778, 786, 1327, 1333, 14, 1797, 18, 35, 8, 39, 23 எல்லாம் குர்ஆன் வசனங்கள். 39, 36, 40, 33, 42, 44, 42, 46, 74, 31 இது எல்லாத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா நான் ஒருத்தனுக்கு வழிகெடுத்திருக்கும் பொழுது, ஒருத்தனை வழிகெடுத்திருக்கும் பொழுது நீங்க நேர்வழி காட்ட இயலுமா? அவன் நேர்வழிக்கு வந்துருவானா? அப்படின்னா என்ன அர்த்தம் வழங்குதுன்னா எவனுக்கு அவன் சுதந்திரமா ஒண்ணும் செய்ய முடியாது, அல்லாஹ் நினைச்சபடிதான் ஓடிட்டு இருக்கணுமே தவிர நம்மளே கெட்ட செயல் செய்ய நினைச்சோன்னு வைங்க, அல்லாஹ் செய்ய மாட்டேன்னு எழுதுனான்னு வைங்க, நம்மளால செய்யல. நம்ம நல்ல செயல் செய்ய நினைச்சோன்னு வைங்க, அவன் செய்ய மாட்டான் அல்ல எழுதிட்டான்னு வைங்க, நமக்கு செய்ய முடியாது. அப்ப நல்லது கெட்டது ஒன்னும் செய்ய நமக்கு ரைட் இல்லைங்கிற கருத்தை இந்த வசனங்கள் சொல்கிறது. அதே மாதிரி சில வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா முத்திரை இட்டுட்டேங்கிறான். சில ஆட்களுக்கு உள்ளத்துல சீல் வச்சுவிட்டேன், சீல் வச்சா உடைக்க முடியுமா? சீல் வச்ச ஒரு தாசில்தார் ஒரு அதிகாரி சீல் வச்சுட்டாருன்னு சொன்னா அது போய் யாரும் உடைக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா உள்ளத்துக்கு அல்லாஹ் சீல் வைக்கிறான். அல்லாஹ் வச்ச சீலை யாருக்கும் உடைக்கல, சைத்தானுக்கும் உடைக்க முடியாது, உங்களுக்கும் உடைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? சில கெட்டவங்களை பத்தி சொல்லும் பொழுது ஹஸமல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் சீல் வச்சுட்டான், முத்திரையிட்டு விட்டான். வ அலா சமைஹிம், செவிகளையும் காதலையும் ஒரு சீலை வச்சாச்சு, உள்ளத்திலையும் ஒரு சீலு காதலையும் ஒரு சீலை வச்சாச்சு. வ அலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன், பார்வையில ஒரு திரை வேற போட்டாச்சு, நல்லது பார்க்க இயலாது, நல்லது கேட்க இயலாது, நல்லது சிந்திக்க இயலாது, 3 தடையை போட்டு விட்டேன். அப்ப எப்படி ஈமான் கொள்வாங்கிறான்ல? அவன் ஈமான் கொள்ள நினைச்சாலும் நான் தான் மூடி வச்சுட்டேன்டா, கண்ணையும் மூடிவிட்டேன், காதையும் மூடிவிட்டேன், கல்வையும் மூடிவிட்டேன், அப்புறம் எங்க நீ ஈமான் வர்றது என்கிற கருத்துப்பட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இப்படி சொல்றான். இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் யஃப்கஹு, உன்னையுமே இங்க விளங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுடைய உள்ளங்கள்ல ஒரு மூடியை போட்டு வச்சிருக்கிறேன், இங்க சீல் வச்சிருக்காங்கிறான், மூடியை போட்டு வச்சிருக்கிறேங்கிறான். மூடியை போட்டு வச்சா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு உரிமையும் கிடையாது ஆகுது. இந்த கருத்தை எல்லாம் 1857 குழப்ப மாதிரி இருக்கேன். ஆனா தீர்வு, தெளிவான தீர்வு தருவதற்கு தான் சொல்றோம். நாளைக்கு எவனாச்சும் உங்களை குழப்ப தான் போறான், முன்னாடி குழப்பி கலக்கி என்ன செய்யறது தெளிவுபடுத்துறது. அப்ப 1857,
2 7 39 6 47 23 6 25 6 46 7 100 7 101 9 87 9 93 10 74 16 108 17 46 30 59 47 16 63 3 40 35 42 24 45 23 ஆகிய வசனங்கள்ல சீல் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் உள்ளத்துல கெட்டவனுக்கெல்லாம் காபிரா இருக்கிறான்னா அவனா இருக்கிறான். நான்ல மூடி விட்டு வச்சிருக்கிறேன், நான்ல சீல் அடிச்சு விட்டேன், அப்புறம் எப்படி அவன் நேர்வழிக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேர்வழிக்கு வராம இருக்கிறதுக்கு அவன் அல்ல காரணம், நான் தான் காரணம் அல்ல. அவன் வழிகட்டு போனதுக்கு, காபிரா போனதுக்கு, சைத்தானா போனதுக்கு காரணம் யாரு? அவன் இல்ல, நான் தான் அப்படிங்கிற கருத்தை இது இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் அல்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது ஒரு வகையாச்சா. இந்த மாதிரி கருத்து நிறைய இருக்குது. நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தா கூட என்ன செய்யும், பொருள் அட்டவணைன்னு கொடுத்திருப்போம். குர்ஆன் தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா பொருள் அட்டவணைன்னு இருக்கும். அதுல அல்லாஹ்வை நம்புதல் ஒரு தலைப்பு இருக்கும், கொள்கைங்கிற அடிப்படையில். விதியை நம்புதல் ஒரு தலைப்பு கொடுத்திருப்போம். அதுல இந்த கருத்தை சொல்ற வசனங்களையும் பட்டியல் போட்டிருப்போம், அந்த கருத்தை சொல்ற வசனங்களையும் பட்டியல் போட்டிருப்போம். இதோட கூடுதலா இருக்கும். நான் மிக குறைவாகத்தான் தொட்டு காட்டி இருக்கிறோம். இந்த விதி கிடையாதுங்கிற கருத்தை சொல்ற வசனங்களுக்கும் பட்டியல் அதுல போட்டிருக்கிறோம், விதி இருக்குதுங்கிற கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களையும் பட்டியல் போட்டிருக்கிறோம். இப்ப குறைவா உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லாமே சொல்லும். இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது, என்னத்துக்கு போட்டு முயற்சி பண்ணனே, அல்லாஹ் நான் தான் நேர்வழிக்கு ஆயிட்டு போறோம், அல்லாஹ் நாடாட்டி பேசாம என்ன செய்வோம், கெட்டவனா போயிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை தள்ளும். விதி அந்த மாதிரி தள்ளிடும். அதே நேரத்தில் வேற வசனங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே நேர் மாத்தமா இருக்கும். எப்படி மாத்தமா இருக்கு? கைப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பாத ஈமானிஹிம், ஈமான் கொண்டு விட்டு காபிரா போயிட்டாங்கன்னா அப்ப எப்படி எல்லாம் நேர்வழி காட்டுவான்? அவன் தான் காபிரா போனாங்கிறான், நான் தான் ஆக்குனேங்கிறான் ஒரு இடத்துல. இங்க என்ன சொல்றான், அவன் காபிரா போன பிறகு அவனை எப்படி நேர்வழி காட்டுறது? அப்ப அவன் காபிரா போனது அவனுடைய உழைப்பு, அவனுடைய முடிவு தீர்மானம் என்கிற கருத்தை 386 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பல வசனங்கள்ல லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். அப்ப அநியாயம் அவன் தான் செய்யறான். அநியாயம் செய்யற காரணம், அநியாயம் அவன் தான் செய்யறான். என்ன அர்த்தம்? விதிப்படி செய்யல, விதிப்படி செஞ்ச அநியாயக்காரன் இல்லையா, அவனா பிளான் பண்ணி செஞ்சனால அநியாயக்காரன் ஆகிறான். அப்ப அநியாயம் செய்யற கூட்டத்திற்கு நான் எப்படி வழிகாட்டுவேன் அப்படின்னு சொன்னால், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்களை எல்லாம் செய்வது மனிதன் அவன் தான் பிளான் பண்ணி முடிவு பண்ணி என்ன செய்யறானே தவிர அப்படி அல்லாஹ் புரோகிராம் பண்ணி செய்யல. அதனால அவன் அநியாயக்காரனா போயிட்டான். அநியாயம் செஞ்ச காரணத்தினாலதான் வழிகாட்டல அப்படின்ற கருத்தை 551 9 19 9 109 28 50 46 10 61 7 62 5 14 27 இந்த மாதிரி வசனங்கள்ல பூரா என்ன இருக்கும்னு கேட்டா, அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் இந்த கருத்துப்பட இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. அப்ப ஒரு மனிதன் அவன் செய்யற தப்புக்கு அவன் தான் பொறுப்பாளி, விதிப்படி அவன் செய்யல, அவன் தான் அநியாயம் செய்யறான், அவன் தான் திட்டமிடுறாங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானே, அவனோட அநியாயக்காரன் யாருன்னு எல்லாம் கேட்கறான். அப்ப இப்படி அவன் எங்க இட்டு கட்டினா, இவன் தான் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான், அப்படி கேட்க முடியுமா? அதுக்கு மாற்றமா இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறான், பொய்யை இட்டு கட்டுறான்னு சொன்னாலேயே அவனா பிளான் பண்ணி ஐடியா பண்ணி அவனுடைய திட்டமிடுதலின் காரணமாகத்தான் மனிதன் இதை செய்கிறான். மனிதன் அவன் தான் செய்கிறானே தவிர இதுல அல்லாஹ்வுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அதனால நீ பெரிய அநியாயக்காரன் என்கிற கருத்தை 6:144 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குற்றம் செய்த கூட்டத்திற்கு, அநியாயக்கார கூட்டத்திற்கு வழிகாட்ட மாட்டேன் என்று சொல்ற மாதிரி குற்றம் செய்யற பாவம் செய்யற கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டேன். லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் ஒரு இடத்துல சொன்னா அது சொல்லிட்டோம். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடியவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வழிகாட்ட மாட்டேன். பாவத்தை விட்டு மீண்டு வா, உனக்கு நான் நல்ல வழியை காட்டுறேங்கிற அல்லாஹ். அப்ப பாவம் செய்யற இவன் தான் வருது. பாவம் செய்யறது விதி பிரகாரம் இருந்தா பாவம் செய்யற கூட்டத்துக்கு வழிகாட்ட மாட்டேன்னு இப்படி சொல்றது. அப்ப பாவத்தை மனுஷன் அவன் தான் பிளான் பண்ணி செய்கிறான் என்கிற கருத்தை 980 5:108 9:24 61:5 63:6 2:26 9:96 இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் என்ன இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இந்த உண்மை, இந்த குர்ஆன், இந்த இஸ்லாம்
உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபமன் ஷா விரும்பியவர் பொல்யூமின் ஈமான் கொள்ளட்டும். நம்ம விருப்பம் தான், முதல்ல விருப்பம் இல்லைங்கிறான். விரும்பினால் உனக்கு முடியாதுங்கிறான். நான் எழுதி வச்சாதான் உனக்கு ஈமான் கொள்ள முடியுங்கிறான். இங்க என்ன சொல்றான்? ஃபமன் ஷா பொல்யூமின், விரும்பினவன் ஈமான் கொள்ளட்டு. ஒமன் ஷா பொல்யக்ஃபுர், விரும்பினா காபிரா போ. சத்தியத்தை சொல்லியாச்சு உனக்கு, விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா தொலைஞ்சு போ அப்படிங்கிற கருத்துப்பட 18, 29 எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி இன்ன ஹாதிஹி தذكرா, இது ஒரு அறிவுரை. இந்த குர்ஆனுடைய செய்திகள் எல்லாம் என்னது? மனித குலத்துக்கு ஒரு அறிவுரை. ஃபமன் ஷா இத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு பாதை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். விரும்பலன்னா சைத்தானின் பக்கம் தொலைஞ்சு போ, நீ தான் முடிவெடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். நான் அறிவுரை சொல்லிவிட்டேன், விளங்கி சிந்திச்சு ஏத்துக்கிறது உன் வேலை. விரும்பின அதை ஏத்துக்க, விரும்பினா அங்கிட்டு பார்க்க சைத்தானோட போய் சேர்ந்துக்க என்கிற மாதிரியான கருத்தை 73, 19 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபமன் ஷா ذكرா, யார் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும் அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த கருத்துல ஃபமன் ஷா இத்தஹத இலா ரப்பிஹி மஆபா, விரும்பியவர் இறைவன் பக்கம் ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இந்த மாதிரி கருத்துப்பட 18, 29, 73, 19, 74, 55, 80, 12, 78, 39 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த கருத்தை சொல்றான். உன் இஷ்டம் தான், நீ தான் முஸ்லிமான ஆகுற, நீ தான் காபீர் ஆகுற, நீ தான் நல்லவன் ஆகிக்கிற, நீ தான் கெட்டவன் ஆகுற, நீ தான் பாவம் செய்கிற, நீ தான் நன்மை செய்கிற, உன் முடிவுப்பா எல்லாம். உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு என்ற கருத்து இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பல இடங்கள்ல சொல்றான், ஒமா லவமுனாகும் உலாக்கின் காணும் அம்புசமும் எழுதிமோ, நம்ம அவங்களுக்கு அநியாயமே செய்யலாம், அவங்க தனக்கு தானே செஞ்சுக்கிட்டாங்கிறான். பாவம் செஞ்சவன் பற்றி சொல்லும் பொழுது நானா செஞ்சேன், அவன் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டான் என்று எல்லாம் என்ன செய்யறான்? பாவம் செஞ்சவர்களுடைய பாவத்திற்கு நான் பொறுப்பு இல்லை, நான் காரணம் இல்லை என்று அவன் விதியை மறுக்கிறான். அல்லவே கிடையாது, நீ தானே பொறுப்பு, உன்னை தண்டிக்கத்தானே செய்வேன் அப்படிங்கிறான். இது 43, 76 இருக்கிறது. அதே மாதிரி உமல்லாஹு யுரீது ஸுல்முல் இபாத், எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் அநீதியை நாடவே மாட்டான். அவனை வழிகேட்டில் விடுறது, அவனை பாவியாக்குறது அநீதி தானே. அநியாயத்தை நான் நாடவே மாட்டேன், நான் நேர்மையானவன் அப்படிங்கிற கருத்தையும் அல்லாஹ் இதுல சொல்றான். 40, 31 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மன்கான யுரீது ஹர்தல் ஆகிரா, யாரு மறுமையுடைய விவசாயத்தை விரும்புகிறாரோ நஸீதுலஹு ஃபீ ஹர்திஹி, அந்த விவசாயத்தில் நம்ம என்ன செய்வோம்? அதிகப்படுத்தி கொடுப்போம். ஒமன்கான யுரீது ஹர்தத் துன்யா, இந்த உலகத்தினுடைய விவசாயத்தை அவர் விரும்பினாரையானால் நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுப்போம். விருப்பம் அவருக்கு தான், சாய்ஸ் அவருக்கு தான். அதை விரும்பினா அதை தரணும், இதை விரும்பினா இதை தரணும், நீ ஒழுங்கானது விரும்பு, நீ நல்லது ஆசைப்படு, நல்லது முயற்சி பண்ணு என்று இது சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரியான இந்த கருத்துப்பட 9, 70, 10, 44, 11, 101, 16, 33, 16, 118, 18, 49, 18, 59, 29, 40, 39 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க செஞ்ச செயலுக்கு அவங்க தான் பொறுப்பாளி என்ற கருத்திலும் குர்ஆன்ல வசனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த கருத்தையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் விதி இருக்குன்னு நம்ப வேண்டி இருக்கிறது. அதுவும் குர்ஆன்ல தான் இருக்குது. நம்ம தான் விதி இல்லைங்கிற மாதிரி தாங்க நம்ம செயல்படணும் என்கிற மாதிரி என்ன இருக்குது, நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பம் ஏற்பட்ட உடனே நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சிறுவர்களாக படித்துக் கொண்டிருந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த திராவிட கழகம்லாம் உண்டான காலம், அங்க என்ன செய்யறது, இதை சொல்லி தான் ஆட்கள் குழப்புவாங்க. எங்க காலத்துல எல்லாம் கொஞ்சம் முதியவர்கள்லாம் கொஞ்சம் மாதிரி பகுத்தறி பேசுவாங்க. எல்லாம் இதுதான், என்னடா விதிங்கிறீங்க, அப்புறம் விதி இல்லைங்கிறீங்க, நம்ம தானே எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை விட்டு ஒரு கூட்டம் நினைஞ்சாங்க, திசை மாதிரி போனாங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் எது காரணமா இருந்தது என்றால் வேற ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா இந்த முரண்பாடு மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது அன்னைக்கு வந்துருச்சு, புதுசா கண்டுபிடிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபாக்கள் என்னஞ்சாங்க, விதியை பற்றி சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாரா என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம செயலுக்கு நம்ம தாங்க பொறுப்பாளி, இந்த இருக்குங்க வசனத்தை அள்ளி போடுவார். நான் சொன்னேன்ல, அந்த வசனம் தான் ஒரு ஆள் அள்ளி போடுறது, இன்னொருத்தர் என்ன செய்யறது, இந்த வசனத்தை அள்ளி போடுறது, அதெல்லாம் கிடையாது, விதிதான் எல்லாம். அவர் ஆதாரத்தை சொல்லுவாரு. அப்ப அவரும் குர்ஆன் வசனங்கள் அள்ளி போட்டு எல்லாம் விதிப்படிதான் அப்படிம்பாரு. இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் எல்லாம் அப்படிம்பாரு இன்னொருத்தர். ரெண்டு பேரும் எதை பேசுவாங்க, குர்ஆன் வசனத்தை சொல்லி பேசுவாங்க. அப்ப வசனத்தோட வசனத்தை மோத விடுவார்கள். இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமா போனது எதனால் என்றால் இந்த மாதிரி விதியில முரண்பட்ட காரணத்தினாலதான், நீங்க இதுல சர்ச்சை செய்யாதீங்க
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முரண்பாட்டுக்கு ஒரு லாஜிக்காக என்ன செய்ய முடியாது, தீர்வு கொடுக்க இயலாது. அது முரண்பாடாக தெரியும். இது சரின்னா அது தவறு, அது தவறுன்னா இது சரி, ரெண்டுல ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும், ரெண்டும் சரியா இருக்க முடியாது என்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அன்றைக்கு சொன்ன பதில் என்ன, அது சர்ச்சை பண்ணாம நம்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல முக்கியமா கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வாழுகிற இந்த காலத்துல இந்த விதிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்ப தீர்வு கண்டுட்டாங்க. இது ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுமானால், அது வரைக்கும் 1400 வருஷமாக 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து போயிருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து போய்க்கிறங்க. அது வரைக்கும் மனிதனுக்கு தெளிவு இல்லாம இருந்துச்சு. இப்ப நவீன விஞ்ஞானம் இப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதே தான் இவங்களும் சொல்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, எல்லாமே புரோகிராம் படிதான் நடக்குது, உனக்கு உன்னை கெட்டவன அது மாதிரி சில ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், உன்னால மீற முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப நல்ல வேண்டாம், அது மாதிரி உனக்கு புரோகிராம் பண்ணி இருக்கிறேன், மீற முடியாதுன்னு சொல்லுது. அதே இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ ஒழுங்கா நட, இல்ல தண்டிப்பேன், நீ ஒழுங்கா நல்லவனா மாறு, கெட்ட செயலை விடு, நல்ல செயலை செய்ய நம்ம பக்கம் தள்ளுது பந்த. ஒரு பக்கம் பந்த நான் தான் வச்சுக்கிறேங்குது, இன்னொரு பக்கம் பந்த ஓம் பக்கம் தள்ளியாச்சுங்குது. அப்ப இத சொல்லும் பொழுது இது முரண்பாடு குழப்பம்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க என்று கேட்டா, மூளையை ஆய்வு பண்றாங்க, மனித மூளையை எடுத்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணும் பொழுது மூளை பலதரப்பட்ட மூளைகள் இருக்கிறது, எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரியாக இருக்காது. எப்படி நம்ம தோற்றத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சாதாரண புற தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னாலேயே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கு மத்தியில ஒரு 100 வித்தியாசத்தை காட்டலாம். அவ்வளவு வித்தியாசம் இருக்க போய் தான் 100 எண்ணி உங்களுக்கு சொல்ல இயலாட்டாம கம்ப்யூட்டரை விட வேகமா கணக்கு போடக்கூடிய மூளை இருக்கு பாருங்க, அது அப்படி கணக்கு பண்ணி தான் இவர் வேற அவர் பிரிக்குது இல்லையா? இவர் வேற இவர் எப்படி கரெக்டா சொல்றேன், அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நமக்கு சொல்ல வேண்டாம், தெரியாம இருக்கலாம், நூற்றுக்கணக்கான வேறுபாடு 2 பேருக்கு இருக்கிறது. அவ்வளவு பாத்துற இதுக்கு சம்பந்தமே இல்லை, மேட்ச் ஆக மாட்டேங்குது, இவர் வேற தான் அப்படின்னு என்ன செய்யுது, பாக்குற 2 பேரை பார்த்தோம்னா இவர் இப்ராஹிம் இவர் இஸ்மாயில் கரெக்டா சொல்லுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரே மாதிரியா தெரியக்கூடிய ஆட்கள்ல கூட பல வித்தியாசங்கள் இருக்க போய் தான் அதை வேறுபடுத்தி என்ன செய்யுது, காட்டுகிறது. அப்ப அந்த மாதிரியாக வெளியில எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதே மாதிரி மூளையிலையும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. அப்ப மூளையை ஆய்வு பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா கெட்ட செயலா செய்யறான் பாருங்க, திருடுறது, கற்பழிக்கிறது, அந்த ஹோமோசெக்ஸ் மாதிரி இயற்கைக்கு மாற்றமான முறையில இந்த மாதிரி பாலியல் சேட்டைகள் பண்ணுவது, இது மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்க இல்லையா, பிடிச்சி அவனுடைய மூளைகளை எடுத்து என்ன செய்யறான், மூளை எடுத்து இல்ல, இப்ப எடுக்கணும் தேவையில்லை, வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி மூளைக்கு அறுத்து எடுத்து அல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய மூளை என்ன செய்யறான், ஆய்வு கொடுத்து வச்சு ஆய்வு பண்றான். இந்த மாதிரி நம்ம நல்லவனா இருக்கிறான்ல, பார்த்தாலும் பொறுமையா இருக்கிறது, நல்ல செயலை செய்யறது, தான தர்மங்கள் செய்யறது, இப்படியாக ஒரு நல்ல மனுஷன் பேர் எடுத்தவன் இருக்கிறான்ல, அவன மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணுனா இந்த மூளையில ஒரு டைப்பான புரோகிராம் உள்ள இருக்குது. இந்த மூளையில இந்த கெட்டது செயல் செஞ்சிருக்கிறான அவனை அந்த மூளையில இருக்கிற புரோகிராம் அப்படித்தான் தள்ளும். ஏன்னா திருடுறான்னு சொன்னா அப்படிதான் இருக்குது. அந்த செக்ஷன் என்னதான் செய்யுமா, திருடுன்னு தான் தள்ளும். திருட மாட்டேன்னு காலையில் எந்திரிச்சா கூட திருடுறான்னு உன்னை தள்ளி விட்டுருங்க, அது அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இவனை பார்த்தா இவனுக்கு இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது, இவனை திருட சொல்லி பொருடி இப்படி தள்ளினாலும் திருட மாட்டாங்க. இந்த மூளை உள்ளவனை போய் தள்ளுறான்னு திருடுறான்னு சொன்னா செய்ய மாட்டான், கொலை செய்யறான்னு கத்தியத்தை கொடுத்தா கீழே போட்டுருவான். அவனை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்றீங்க, ஒரு மாலையை கொடுத்து போட்டு வாடனா கத்தியை தான் தூக்குவான தவிர மாலையை போட மாட்டான். அப்ப இது மூளை தான் நம்மளை இயக்குகிறது, எல்லாத்தையும் எது இயக்குறது, இப்ப நான் பேசினடா மூளை தான் இயக்குறது. ஒரு வார்த்தைக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது என்றால் மூளை தான் அதை கமாண்ட் பண்ணுகிறது. ஒரு எறும்பு கடிக்குதுன்னா உடனே இப்படி அடிக்கிறேன், அதே மூளையில இருந்தா எல்லாமே உத்தரவு வருகிறது. நம்ம சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, ஆசைப்படுறது, கவலைப்படுறது எல்லாம் எங்க இருக்குது, ஒண்ணுக்கும் ஒரு செக்ஷன், மூளைக்குள்ள பல லட்சக்கணக்கான செக்ஷன்கள் இருக்கிறது. அதுல இந்த தீமை நன்மையை செய்யற அந்த செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல யாருடைய மூளையில இது மாதிரியான வித்தியாசமான புரோகிராம்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அவன்லாம் இந்த மாதிரி கெட்ட செயல்ல போய்கிட்டே இருக்கிறான். அவன் அதை செய்கிறது இல்ல, அவன்கிட்ட உள்ள புரோகிராம் தான் அதை செய்கிறது என்று அனைத்து மனிதர்களுடைய அனைத்து நல்லவன் கெட்டவன் அந்த மனிதர்களிலிருந்து சிலரை தேர்வு செய்து அந்த பலருடைய மூளைகளை வரைபடமாக ஆக்கி அதனுடைய ஒவ்வொரு அக்கு வேற ஆணி வேற அலசி பார்க்கும் பொழுது இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா,
புரோகிராம் படிதான் இவன் இயங்குறான், இவனா இயங்கல அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் சொல்றான். இப்ப என்ன சொல்றான் கண்டுபிடிச்சு ஒரு காலம் கிட்டத்தில் வரப்போகிறது. என்ன வரப்போதான்? ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் உடனே நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவாங்க. நான் ஒரு ஆள் கொலை பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் கொலை செஞ்சுட்டதாக என்ன செய்யறான், கோர்ட்ல உடனே நிப்பாட்டி எனக்கு தண்டிக்கிறேன்னு பேசுவாங்க. அப்ப மனுஷன் என்ன செய்வான், கொலை செஞ்சவன் அவனுடைய மூளை இருக்குல்ல, அதனுடைய வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போய் கோர்ட்ல போடுவான். நான் எங்கடா செஞ்சேன், இப்படித்தான் ப்ரோக்ராம் இருக்குது, என்னைய போய் தண்டிக்க போற, நானா செஞ்சேன், நானா பிளான் பண்ணன, நான் செஞ்சாலும் முடியாது, எனக்கு சக்தியே இல்லையே. அந்த மாதிரி எழுதி இருக்கும் பொழுது அது இயற்கையாக அப்படி எனக்கு அமைஞ்சிருக்கும் பொழுது என்னை எப்படி நீ கொலைகாரன்னு சொல்லுவ என்று மனிதன் அவனுடைய மூளையின் வரைபடத்தையே கொண்டு வந்து அவனுடைய தீய செயலுக்கு முட்டுக் கொடுக்கிற சாட்சியாக நிப்பாட்டுகிற காலம் தொலைவில் இல்லை. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்ப வளர்ந்து போச்சு. வளர்ந்துருச்சா? வளர்ந்து அவனே என்ன சொல்றான்னு கேட்டா, ஆனா இது ஒரு குழப்பமான ஒரு விஷயம், இப்படித்தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சான்ல இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து, அந்த விஞ்ஞானியுடைய அப்பனை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க, இந்த விஞ்ஞானிகளுடைய அப்பனை பிடிச்சி அப்பமார் உள்ள என்ன செய்தான், கொலை பண்ணிவிட்டான் வைங்க, அவனை விட்டு விடுங்கள், அவனா செய்தான், அதான் ரிப்போர்ட், உங்க ரிப்போர்ட் இப்படித்தான சொல்லுது, அவனை தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க தண்டிக்கத்தான் செய்வோம், நாங்க வழக்கு போடத்தான் செய்வோம், இவன் தான் செஞ்சான் ஆனா இவன் செய்யல. விஞ்ஞானி இப்ப சொல்றான், இவன் தான் அந்த கொலையை செஞ்சான் ஆனா இவன் செய்யல, வரும் வராது மாதிரி தான் அப்படி சொல்றாங்க. அது வேடிக்கை தமாசா நீங்க சொல்லுவீங்க, இந்த விதி விஷயத்துக்கு நெசமாவே ஜோக்கா சொல்றான். எப்படி சொல்றான், இவன் தான் அந்த செயலை செய்கிறான் ஆனால் இவன் செய்யவில்லை, இவன் செய்யறான்னு தான் நாங்க தண்டனை கொடுப்போம், புரோகிராம் இவன் செய்யலன்னு தான் இருக்குது. எப்படி இருக்கு, புரோகிராம் படி இவன் செய்யல, இவன் தான தர்மம் செய்ய எப்படி சொல்றான்னா, நம்ம பார்வையில் எடுத்துக்கிறீங்களா, அவன் சொல்ற உதாரணம், ஒருத்தன் ஒசாமா பின் லாடன் மாதிரி போறான் என்றால், ஒருத்தன் மதர் தெரசா மாதிரி போறான்னு சொன்னா அவன் கிடையாது. மதர் தெரசாவுடைய மூளை அமைப்பும் ஒசாமா பின் லாடனுடைய மூளை அமைப்புமே டிஃபரெண்டா இருக்கிறது. அந்த அமைப்புக்கு அப்படித்தான் செயல்பட முடியும், இந்த அமைப்புக்கு இப்படித்தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னா அவ வித்தியாசம் இல்லைன்னு. இந்த ஆதாரம், இதுக்குரிய பேப்பர் ஆதாரங்கள்லாம் தேவைன்னு சொன்னா விதி ஒரு விளக்கத்தில் கொடுத்திருக்கிறோம். விதி ஒரு விளக்கம்ங்கிற புஸ்தகத்துல எங்க கண்டுபிடிச்சான், அதுக்குரிய ப்ரூஃப் என்ன, அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் விளக்கி இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன விளங்கிறன்னு, விதியை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது உள்ள கேள்வி கேட்டாங்க, இவனே சொல்றான் அவன் தான் செஞ்சான் அவன் செய்யலங்கிறான், அவன் தான் கொலை செஞ்சான் ஆனா அவன் கொலை செய்யலங்கிறான், அவன் தான் திருந்தான் அவன் திருடலங்கிறான், இவனை முரண்படுறானே. எந்த முரண்பாட்டை நேற்று வரைக்கும் நம்மள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு மடக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு ஆக்கிட்டாங்களா, கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அப்படி இருந்தது. அப்ப இதனுடைய முடிவு என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டா, இது ஒரு குழப்பமான டாபிக், நமக்கு குறைவான அறிவை கொண்டு அதை புரிந்து கொள்ள அதை இது பண்ண முடியல, அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை. ஆனா ரெண்டு உண்மைங்கிறான், ரெண்டு உண்மை இல்லைன்னா இது வரைக்கும் அப்படிதான் சாதாரண அறிவு சொல்லுகிறது. நீ தாண்டா உன் செயலுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொன்னா விதி இல்லைன்னு அர்த்தம், விதி தாண்டா பொறுப்பாளி என்று சொன்னா இன்னும் பொறுப்பாளி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுல ஒண்ணுதான் உண்மை சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப சொல்றான் அதுவும் உண்மை இதுவும் உண்மை, நம்ம அறிவுக்கு ஒண்ணு பொய் மாதிரி தெரியுது ஆனா ரெண்டு உண்மை. இதனுடைய நுணுக்கத்தை தாற்பயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லை சொல்றான். இன்னைக்கு இல்லாட்டி 1000 வருஷம் இருந்திருக்குமா? அப்ப இந்த விதிங்கிறது எந்த விதியும் குழப்பம்னு சொல்றானோ அந்த புரோகிராம் இருக்கு என்பதும் அறிவியல் பூர்வமான உண்மை. குர்ஆன்ல சொன்ன அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா, அல்லாஹ் சொன்னதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லும் போது என்னடா இருக்குங்கிறீங்க இப்ப இல்லங்கிறீங்க அப்படின்னா அதையே ஆராய்ச்சி பண்ணி விட்டு சொல்றான், இருக்கு ஆனா இல்லங்கிறான். அதனை இப்ப சொல்றான். அப்ப இவன் என்னத்தை அச்சு அசலா குர்ஆன் சொல்லுகிறதோ இது அச்சு அசலா அப்படி சொல்றாங்க. அதே நேரத்தில் விஞ்ஞானப்படி இதான் இவன் தான் திருடி தாண்டு வைங்க, என் வீட்டுல திருடினா நான் தண்டிப்பேங்கிறான் ஆனா இவன் திருடலங்கிறான். எங்க ஆராய்ச்சி முடிவு பிரகாரம் அவன் திருடவில்லை, ஆனா எங்க கண்ணுக்கு தெரிகிற பிரகாரம் நாங்க தண்டிக்க தான் செய்வோம். எங்க கண்ணுக்கு இவன் தான் திருடினான், என் சொத்தம் எடுத்து நான் பார்த்தேன், எங்கனால பார்த்தேன், நான் தண்டிக்கத்தான் செய்வேங்கிறான். அட அவனை ஏன்டா குற்றவாளி ஆக்குறீங்க, அவன் குற்றவாளி இல்லை ஆனா அவன் தண்டிப்பேன். இது என்ன இது? இதுதான் விஞ்ஞானம். இன்றைக்கு அன்னைக்கு பெரிய தீக்கா பகத்திரன் பேசினாங்க, அப்பெல்லாம் இது வரல, இது கண்டுபிடிக்கப்படல, என்னமோ பெரிய பயங்கரமான கேள்வி கேட்கிறா சொன்னாங்க. அறிவியல் மண்டையில் ஒரே தட்டி இஸ்லாம் சொல்றான கரெக்ட், இப்படி ஒண்ணு கான்செப்ட் இருக்கிறது. ஒமா ஊத்தி துமினல் இல்மி இல்லா கலீலா,
நீங்க கொஞ்சமாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிற ஒரு வரிக்குள்ள அதுக்கு விடை அமைந்திருக்கு. அதனால இது குழப்பமா எடுத்துக்கிறாதீங்க. இது ஒரு இப்படித்தான் நல்லா படைச்சு இருக்கிறான். ஆனால் கண்டிப்பா இது பொய் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கண்ணுக்கு முன்னாடி அதை இருக்கும்போது எப்படி செய்வீங்க? ஒரு பொருள் இருக்கிறது, சூடா இருந்தா குளிரா இருக்காது, குளிரா இருந்தா சூடா இருக்காது, இது தத்துவம். ஆனா தொட்டு பார்த்தா ரெண்டும் தெரிஞ்சா என்ன செய்வீங்க? அது தத்துவப்படி என்ன இல்ல, தத்துவ பிரகாரம் இது சூடுன்னா குளிர்ச்சி இல்லை, குளிர்ச்சின்னா சூடு இல்லை, இது லாஜிக். ஆனா ஒரு பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க, தொட்டா சூடாவும் இருக்குது, என்ன செய்யுது, அது குளிர்ச்சியாவும் இருக்குது. அவங்க உங்க தோலுக்கு தெரியுது, விரலுக்கு தெரியுது. அப்ப எப்படி பொய்யுமீங்க? தெரியுத பந்தத்தை இருக்குத இருக்காது, லாஜிக் சொல்லுது, மூளை சொல்லுது. எனக்கு தெரியுத சூடாவும் இருக்கு குளிர்ச்சியாவும் இருக்குத, ஒரு நேரத்தில் ரெண்டுமாவும் இருக்குத. அப்படி ஒண்ணு இருந்தால், அப்படி ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் அப்ப நம்ம என்ன செய்வோம்? புரியல, ஏதோ ஒண்ணு இருக்குது நமக்கு புரியல, அப்படிதான் நீங்கள் விதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப டாபிக் வருவோம். அப்ப விதி இந்த முரண்பாடா இருக்கு, நீங்க குழம்பாதீங்க. விதி இருக்கிற அறிவியல் பூர்வமா சயின்ஸ் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனா அந்த விதி என்பது எதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சேன்ற சொல்றான் பாருங்க, அதான் முக்கியமானது. இந்த விதின்னு ஒண்ணு இருக்குத, விதியை நம்பிக்கிட்டு வீட்டுல சோம்பி கடன் நான் சொல்லவே இல்லை. நீ பாட்டு சம்பாரிச்சுக்க, நீ போல நீ வணக்க வழிபாட்டுக்கு முயற்சி பண்ணு. விதியை இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நடந்த விஷயம் இருக்குல்ல, நடந்த விஷயத்துக்கு தான் விதியை நம்பணும். நடக்க போறதுக்கு விதியை பத்தி பேசக்கூடாது. நடந்துருச்சுல, அப்ப விதி தெரிஞ்சு போயிடுது. நேத்து வாப்பா செத்து போயிட்டாரு, அது விதி. நாளைக்கு அது தெரியாது, அது விதி கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இப்ப சென்ற நிமிடம் வரைக்கும் உள்ளதுல என்னுடைய விதி என்னன்னு எனக்கு தெரியும். என்னுடைய விதி என்ன? 3/4 மணி நேரமா நின்றுட்டு இருக்கணும் என்னுடைய விதி, அப்படி சொல்லலாம்ல. ஆனா அடுத்த 1/4 மணி நேரம் நிப்பனா தெரியாது, பூசுக்குன்னு போனாலும் போயிடுவேன். 3/4 மணி நேரம் ஓடி போச்சு, நான் 3/4 மணி நேரம் என்னுடைய விதி நான் அடிச்சு சொல்ல முடியும். உங்களுடைய விதி என்ன? 3/4 மணி நேரம், கடந்த 3/4 மணி நேரத்து விதி என்னன்னு கேட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறது விதி, அதான் விதி. ஏன் தெரிஞ்சு போச்சுல, அடுத்த 1/4 மணி நேரத்து விதி தெரியாது. அப்ப எந்த செகண்ட் நம்மளை கறந்து விட்டதோ அப்ப நம்முடைய விதி என்னன்னு தெரிந்து விடுகிறது. எந்த செகண்ட் வரை இருக்கிறதோ விதி தெரியல. அப்ப நீங்க என்ன செய்ய? விதி தெரியல இல்ல இல்லங்கிற மாதிரி நட, தெரிஞ்ச பிறகு இருக்குங்கிற மாதிரி நட. இல்ல சிஸ்டம் எப்படி சொல்றது? இந்த குழப்பத்தை தீர்க்குது, விதி இருக்குதுப்பா, விதி இருக்குன்னு எப்ப நீ நினைக்கணும்? ஒரு ஆள் செத்து போயிட்டாரா, இவருடைய விதி இதான் நினைச்சுக்க. உசுரோட நோயில துடிக்கிறாரா, அவர் பொழைச்சுக்கிறான்னு முயற்சி பண்ணு, வைத்தியம் பண்ணு, ஆஸ்பத்திரிக்கு போ, எல்லாம் பண்ணிட்டு மண்டையை போட்டாரா என்ன செய்யணும்? அவருடைய விதி அதுதான். அப்ப விதியை இஸ்லாம் எப்படி நம்ப சொல்லுது என்று கேட்டா, நடந்து முடிந்தவைகளுக்கு நீங்கள் விதியை நம்புங்கள், நடக்க இருப்பதற்கு நீங்கள் விதியை நம்பாதீர்கள். விதி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் அமல் செய்யுங்கள். அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நாங்க விதியை நம்பி சோம்பலாக இருந்து விடலாமா? கூடாது, அமல் செய்யுங்கள், விதி இல்லைங்கிற மாதிரி செயல்படுங்கள், அது உங்களுடைய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதான் இதுக்கு தீர்வு. அப்ப இஸ்லாம் ரெண்ட சொன்னா கூட உங்களுக்கு இந்த ரிஸ்கையும் சிரமத்தையும் வைக்கல, ரெண்டையும் உங்களை செய்ய சொன்னா தான் குழப்பம். இதுலயும் விதியை நம்பி அதுலயும் நம்பினா தான் குழப்பம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? ஒரு செகண்டுக்கு முந்தினது வரைக்கும் விதியை நம்பிட்டு போங்க. இது ஏன் அப்படி செஞ்சிருக்கிறோம் கேட்டா அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், எந்த ஒரு முசீபத் துன்பம் உங்களுக்கு இந்த பூமியிலேயோ அல்லது உங்களுக்கு உள்ளேயோ ஏற்படுமையானால் இல்லா ஃபீ கிதாப், அது பதிவேட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. மின் கப்லி அன் நபராஹா, அதை நம்ம வெளிப்படுத்துவதற்கு முன்னாடியே அது எழுதப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு துன்பம் உங்களுக்கு வறுமையானால் வரும் என்பது வருவதற்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது என்று சொல்லிட்டு, இது ஏன் அப்படி வைத்திருக்கிறோம் என்றால் லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தகும், உங்களுக்கு எது தவறி விட்டதோ, தவறிச்சுன்னா முடிஞ்சது, விதி தெரிஞ்சு போச்சு விதி. அப்ப எது தவறி விட்டதோ அதற்கு நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃபரஹு பிமா ஆத்தாக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதுல மமதை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இந்த விதியை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். விதியுடைய நன்மை அல்லாஹ் சொல்றான். விதியை ஏன் ஏற்படுத்துறோம்னா, உங்க அப்பா மூத்தா போயிட்டாரா, மூத்தா போறதுக்கு முன்னாடி விதி இல்லைன்னு நம்பு, அவருக்குரிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் செய்யி, அப்ப விதி இல்லைங்கிற மாதிரி எல்லா செயல்பாடும் பண்ணிரு. மண்டையை போட்டா இறந்து போயிட்டாரா, உடனே என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ண முடியும்? எழுதி இருக்கிறோம் போயிட்டாரு, அப்ப எப்படி ஈஸியா போயிருக்காங்க, மனசு எப்படி காத்து மாதிரி போயிருது,
எல்லா முயற்சியும் பண்ணி அவர் இறந்துட்டாருங்கும் பொழுது இந்த விதியை நீங்க நம்புனீங்க என்று சொன்னா அந்த சுமையை அது வாங்கிக் கொள்கிறது. ஒரு சுமை தாங்கி மாதிரி இந்த சுமை அது தாங்கிக் கொண்டு நம்முடைய உள்ளத்தை அப்படி காத்து மாதிரி லேசாக்கி விடுகிறது. அப்ப பெரிய பல மில்லியனியர் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிறீங்க, அதை காப்பாற்றுறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்றீங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் நினைஞ்சிருச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு, ஒரு ஏதோ ஒண்ணு தீ பிடிச்சி, ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அதுல கொள்ளைக்காரன் வந்தா திருடிட்டு போயிட்டான், ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்க. இப்ப போனா என்ன ஆகும்? போயிடுச்சு அதுவும் மண்டல் ஆயிரும். இதையே நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவன் லைஃப் அதோட தொலைஞ்சு போயிடுச்சு. அப்ப விதிந்து ஒண்ணு அவன் நம்ப என்ன நினைப்பான் தெரியுமா? சரி இப்படி நல்லா எழுது நடந்து போச்சு, என்ன செய்ய நம்ம என்ன செய்ய முடியும், இப்படித்தான் நல்லா எழுதியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, யாரெல்லாம் நீ எழுதுனது யாருக்கு மீற முடியும், இப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு அப்படி அமைதி. எந்த விதியை மனக்குழப்பத்துக்கு காரணமா சொல்றானோ அதுதான் மருந்தாவே இருக்கிறது. முள்ளால் எடுக்கிறது பாருங்களேன் ஹோமியோபதியில, அந்த கான்செப்ட் பிரகாரம் அல்ல என்ன செய்யறான், முள் குழப்பத்தை எடுக்கிறான். குழப்பமான தெரியுதா? அதான்டா மருந்து, அதான்டா நீ அதை போய் நோய்ங்கிற மருந்தே என்னதான், அதுல மருந்தே இருக்கு. நீ விதியை நம்புன சொன்னா உனக்கு எல்லா குழப்பம் எந்த இழப்பு வந்தாலும் என்ன செஞ்சிருவ. இது நம்மை மீறிய ஒரு பெரிய இடத்து விஷயம், இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, இது என்ன இருந்தாலும் நடந்தேதான் தீரும். இதை எந்த ஒரு பெரிய டாக்டரா இருந்தாலும் நீ கோடி கோடியா செலவழிச்சாலும் உன்னால முடியாது அப்படிங்கிறது அவர் இறந்த பிறகு தெரியுது. அதை ஏத்துக்க, அந்த உண்மை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அல்ல 57வது அத்தியாயத்துல 22, 23 வசனங்கள்ல இந்த விதின்னு ஒண்ணு உங்களுக்கு தந்தது எதுக்கு தெரியுமா? இத தரலன்னா மத்த மதத்துக்காரங்க மாதிரி நீங்கள் மனக்குழப்பத்துக்கால அப்பன் இறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லது கொண்டாடி மோத்தா போயிட்டதுனால புருஷன் செத்து போயிட்டதுனால எல்லாத்தையும் தொழில விட்டுருவான், கடைக்கு போக மாட்டான், அப்படியே தள்ள கழிச்சு உட்கார்ந்துருப்பான். ஒரு நாளைக்கு வந்தா சரி, 2 நாளைக்கு உட்காந்தா சரி, மாசத்துல உட்காந்தா அது வாழ்க்கையாது, அப்புறம் நிம்மதி இருக்குமா அவனுக்கு? ஆனா இஸ்லாத்தை ஒருத்தன் ஏத்துக்கொண்டு விதியை நம்பினான்னு வைங்க, ஒரு நாளைக்கு அந்த கவலை இருக்கு. 3 நாள் இஸ்லாம் லிமிட் பண்ணுது, 3 நாளைக்கு கவலைப்படலாம், 3 நாளைக்கு கவலைப்படு, 4வது நாள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், பல பேர் கடைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், அப்படி போய்கிட்டு இருக்கணையே. இந்த விதி நம்பிக்கை நம்மளை அந்த மாதிரி ஆக்கிவிடும். இன்னும் சொல்ல போனா இப்ப இது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக சோதனை பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கணும். என்ன உண்மை என்று கேட்டால், இந்தியாவிலேயே கேரளாவில் தான் படிச்சவங்க அதிகம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல கேரள மாநிலத்தில் தான் படித்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை செய்யறவங்க அதிகமா இருக்கிறாங்க. படிச்சவங்களும் ஜாஸ்தியாக தான், தற்கொலை செய்யறவங்களும் எங்க அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை மண்டை போட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி தற்கொலை செய்யக்கூடியவர்கள் படிச்ச சமுதாயத்தில் தான் என்ன செய்யறாங்க, கேரளாவில் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப கேரளாவில் இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஏன் நம்ம மாநிலத்தில் தற்கொலை நிகழுது, அதுக்கு என்ன காரணம், இதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு விடுறாங்க. அந்த ஆய்வுல எப்படி ஆய்வு செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆய்வு செய்யறாங்க புள்ளி விவரங்களை பிரிச்சு எடுக்கணும். சும்மா தற்கொலை செஞ்சாங்கன்னு மட்டும் எடுக்கக்கூடாது, மொத்த தற்கொலை எவ்வளவு அதை எடுப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ஆம்பளையில தற்கொலை செஞ்சவங்க எத்தனை, பொம்பளையில எத்தனை, அப்படி பிரிப்பான். அப்ப கல்யாணம் ஆனவங்கள தற்கொலை எத்தனை, கல்யாணம் ஆகாம தற்கொலை செஞ்சவன் எத்தனை பேரு அப்படின்னு எடுப்பான். அதே மாதிரி 30க்கு மேல தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு வயசு, 30 கீழே தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு அப்படின்னு எடுப்பான். படிச்சு டிகிரி வாங்கினவன்ல தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு, முக்காவாசி படிச்சுட்டு அந்த மாதிரி தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு அப்படின்னு எடுப்பான். இப்படி பல விதமான கோணங்கள்ல பல மாவட்டங்களை பிரிச்சு எடுப்பான். அப்படி எடுக்கும் பொழுது மத அடிப்படையில் ஒரு கேள்வி வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? அப்ப முஸ்லீம்ல தற்கொலை எவ்வளவு, இந்துவுல தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்தவர்கள தற்கொலை எவ்வளவு, நாத்திகர்கள் தற்கொலை எவ்வளவு, பௌத்தர்கள் தற்கொலை எவ்வளவுன்னு சொல்லி அந்த பட்டியலை பல கூறா பிரிக்கும் பொழுது அதுல ஒரு பிரிவு எது, மத அடிப்படையில். மத அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது மற்றவன்லாம் 100க்கு 95 பேர் தற்கொலை பண்ணான்னு சொன்னா நம்ம 5 பேர் பண்றோமா, முஸ்லீம் மட்டும் என்ன செய்யறான்னு கேட்டா 100க்கு 5ங்கிற கணக்கில் இருக்கிறான், மற்றவன் 95 இருக்கிறான். இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது, என்னடா எல்லாமே பல காரணங்களை சொல்லி பண்றான். இது அவன் வியப்பாக இருந்து செய்யறது, முஸ்லீம்கள் ஏன் கம்மியா தற்கொலை செய்யறாங்க, அவங்கள தற்கொலையிலிருந்து தடுப்பதற்கு என்ன காரணம், எதனால் அவங்களுக்கு தற்கொலை உணர்வு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு பிரத்யேகமா அதுக்கு போய் ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சா
அதுல என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு மத நம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துறாங்க சின்ன வயசுலயே. அதுல அந்த விதிங்கிற அந்த கான்செப்ட அவங்க எல்லாம் கடவுளுடைய நாட்டப்படி நடக்கிறது என்பதை பதிய வச்சிடுறாங்க. அந்த விதியை நம்புற காரணத்தினால் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் எல்லாம் கடவுளுடைய சித்தப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உளப்பூர்வமா அப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள் துன்பங்கள் வரும் பொழுது. அதனால அவங்க சாவுறது இல்ல. இந்த தற்கொலை செய்யறதுனால பெரிய பயங்கரமான குற்றமாக அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்படி பல காரணங்களை சொல்லி அவங்களுடைய மத நம்பிக்கை தான் என்ன செய்கிறது, தற்கொலை செய்வதை தடுக்குதுங்கிறான். அப்ப இந்த விதிங்கிறது என்ன குழப்பம் வந்தாலும் நீங்க என்ன முடிவுக்கு வந்துடணும், இந்த குழப்பத்தை நீ இதுக்கு இடிஞ்சு நீ போயிடாத, இதுக்காக நொந்து போயிடாத. நீ தோல்வி அடைந்தால் நீ தோல்வி அடையல, நீ அடைஞ்சிருந்தாலும் உன்னை உறுத்துது, நீ அடையலைய அப்படி எழுதியிருக்கிறான். அல்ல அப்படி எழுதியிருந்தா நான் ஏன் போடாது ஆழ்த்திக்கிறேன்னு. இறைவன் எழுதுனா நான் நடந்து விட்டது, எனக்கு ஒண்ணு பிரச்சனை, சிரிச்சுட்டு போ, ஏன்னா தோத்துட்ட. தோத்த பிறகு சொல்லலாம், தோக்குறதுக்கு முன் சொல்லி விளையாடக்கூடாது, முயற்சி பண்ணணும். தோத்த பிறகு கேட்டான்னு சொன்னா அல்ல எழுதிட்டு நான் என்ன பண்றது, அல்ல எழுதிருக்கிறான் அப்படி சொல்லிப்பாரு. அப்ப சமூகத்தில் நடமானா அல்லான்னு ஒன்று இருக்கான் இல்லங்க, நம்ம என்னங்க செய்யறோம் சொல்லிப்பாரு. அப்ப உங்க கௌரவம் பாதிக்குமா, அப்படி நெஞ்ச நிமித்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. ஏன் மார்க் கம்மியா வாங்கினான்னு கேட்டா என்ன செய்யணும், அதுக்கு நான் என்ன பண்றது, அல்ல அப்படி செஞ்சுட்டான், நான் நல்லா தான் படிச்சேன், அல்ல அது மாதிரி அமைச்சிருக்கிறான். அந்த கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச கேள்வி வராம ஆக்கிவிட்டான், தெரியாத கேள்வி வந்துருச்சு, நான் தோத்து போயிட்டேன். என்ன பெரிய விஷயம் இதுக்கே பாழ்த்திக்கிறீங்க, எதுவே நடக்கட்டுமே. அப்ப எல்லாமே மௌத்தா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், பல தோல்விகளா இருக்கட்டும், என்ன விதமான இழப்புகள் வந்தாலும் முடிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிட்டோம், நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து கொண்டு இந்த வேலையை செய்திருக்கிறது அப்படி நினைத்தோமையானால் இதுக்கு மிஞ்சின ஒரு ஆறுதல் இருக்கா, மருந்து இருக்குமா? இந்த விதிக்கு நிகரான, விதியை நம்புறதுக்கு நிகரான ஒரு மருந்தே கிடையாது. நமக்கு ஒரு குழப்பம் மாதிரி தெரிஞ்சா கூட அது இந்த காலத்து தெரிய தேவையில்லை. இதே விஷயத்தை விதியை பத்தி நம்ம அந்த கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பேசி இருக்கிறோம். அப்பெல்லாம் கூட இந்த கண்டுபிடிப்புகள் வரல. அப்ப என்ன செஞ்சோம், குழப்பமா இருக்கு அப்படி ஏத்துக்கிறீங்கன்னு தான் சொன்னோம். இப்ப எல்லாம் நினைஞ்சிட்டான், இந்த மூளையை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு மேட்ரை இப்படிதான் இருக்குதா, அப்ப குழப்பத்து மேட்ரை இப்படித்தான் அமைச்சே வச்சிருக்கிறான், நம்ம சிந்திக்கிற மூளைக்கு தான் கோளாறு இருக்குதா, கம்மியா இருக்குதான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம விளங்கி பார்க்கும் பொழுது விதியை நம்புதல் 6 விஷயத்தை நம்ப சொல்லுது மார்க்கம் பாருங்க. அல்ல 5 விஷயத்தை குழப்பம் இல்லாம நம்பிடுறீங்க. 6வதாக விதியை நீங்க நம்பும் பொழுது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி இன்பம் வருதுன்னு வைங்க, சும்மா வர 100 ரூபாய் 1000 ரூபாய் போய் 1000 ரூபாய் 1 லட்சமா போனா ஒரு நாள் சகிச்சுக்குவான், தாங்கிடுவான், அதுக்கு தன்னை பக்குவப்படுத்திக்கிறான். தெருவில் பிச்சைக்காரனா இருந்தவனுக்கு 10,000 கோடி கையில் கொடுத்தீங்கன்னு வைங்க, பிச்சை எடுத்துட்டு இருந்தான், அடுத்த நாளைக்கு 10,000 கோடி கொடுத்தா அது அவன் மெண்டலாக்கி போடும். ஏன், அந்த இன்பத்தை படிப்படியாக என்ன செய்யணும், சுமந்தாத்தான் அது மூளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையும். அந்த இன்பமே அதிகமா வந்தா சில சந்தோஷ செய்தி கேட்கும் பொழுது நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்களாம்னு ஒருத்தன் போய் சொன்னீங்கன்னு வைங்க, அட்டாக்கம் செத்து போயிடுவான். ஏன், நிஜமாவே ஆயிட்டான்னு வைங்க, அவனுக்கு தாங்கல, எப்படி ஆன எப்படி நடந்துச்சுன்னு கேட்பான். அந்த இன்ப அதிர்ச்சியில் நினைஞ்சிடறான், மண்டையை போட்டுறான். அப்ப அதுக்கு மருந்துங்கிறான். அல்ல என்ன செய்யறான், உனக்கு துன்பங்கள் ஏற்படும் போது மாத்திரம் அப்படி செஞ்சிடாத, இன்பங்கள் வந்தா கூட என்ன செய்யணும், கோடி சொன்னா அப்படித்தான் எழுதி வச்சிருக்கானா, நம்ம முயற்சி என்னங்க இருக்கு, எல்லாம் இருக்கா ஓகே அப்படின்னு நினைச்சு பாரு. எவ்வளவு பெரிய இன்பம் வந்தா உங்களுக்கு தாங்க முடியுமா இல்லையா? பிச்சைக்காரன் கோடீஸ்வரனா போனா கூட அவ என்ன நினைக்கணும், சரி நம்ம பிச்சைக்காரனா இருக்கிறோம், நம்ம கோடீஸ்வரன் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் அப்படி எழுதி வச்சிருந்தா ஓகே விடு இப்படி நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இன்ப 2 அல்ல சொல்ற அப்படி சொன்னா, கைலா தசவ் அலாமா பாத்தக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு நீங்கள் கை சேதப்படக்கூடாது என்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், அவன் உங்களுக்கு தந்திருக்கிறானே அதுல நீங்கள் மமதை கொள்ளாமல் இருப்பதற்கு. மமதை வந்தா, மண்டக்கணம் வந்தா அதுவும் ஹார்ட் அட்டாக் தான், அதுவும் மனசுக்கு பெரிய அதிர்ச்சியை குழப்பத்தை ஏற்படுத்திய தீரும். 2 வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விதிங்கிற கான்செப்டை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த விதிங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி இருப்பது எதுக்குன்னு கேட்டா, உன்னுடைய மனக்கவலையை மாற்றுவதற்கு மருந்தாகத்தான் என்று இந்த காரணத்தை எல்லாம் சொல்லித் தர்றான். குர்ஆன்ல என்ன செய்யறான், விதியை நான் ஏற்படுத்தின காரணம், அதனால எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தீர்வு வரல என்று சொன்னா விதியில இதுக்கு பாரத்தை போட்டு பாருங்க, நடந்து முடிஞ்ச பிறகு சரி இல்ல அதான் விதி, நம்ம என்ன பண்றது, எல்லாம் நாடித்தான் எழுதி வச்சிருக்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவையில இருக்கும் பொழுது நமக்கு இதான் நடக்கும்னு எழுதி வச்சுட்டான், இது தெரியாம இருந்துச்சு,
இப்ப நடந்தோம் நமக்கு தெரியுது. இதுவரையும் தெரியாம இருந்துச்சு. அதுக்கான கடை வைக்க போக மாட்டேன், தொழிலுக்கு போக மாட்டேன் கூடாது. நடக்காத வரைக்கும் நீங்க எதிர்காலத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு மாத்திரம்தான் விதியை நம்பணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க மக வந்து என்ன செய்யறாங்க, இது எப்படி எப்படி அந்த செடியை கொடுக்குன்னு பாருங்களேன். அவங்க மக வந்து என்ன செய்யறாங்கன்னா, கூப்பிட விடுறாங்க, ஜெயினபு கூப்பிட விடுறாங்க. எப்படி கூப்பிட விடுறாங்க, உங்க பேத்தி வந்து சக்கராத்துல துடிக்குது, நீங்க உடனே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி, பேத்திக்கு உடம்பு ஒரு சீரியஸ் கண்டிஷன். அப்ப வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கூப்பிட விடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா, கூப்பிட வந்த ஆட்கள்கிட்ட போய் என் மகள்கிட்ட போய் பொறுமையா இருக்க சொல்லு, இன்னலில்லாஹி மா ஆதா, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது அவனுக்குரியது, உலகுமா அகத, எதை எடுத்துக்கொண்டா அது அவனுக்குரியது. அவன் கொடுத்தது அவனுக்குரியதுதான், அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது. அதனால அவர் போய் தகத்தசிப் ஒரு பொறுமையை கையாளட்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பேத்திங்கிறது இவ்வளவு அன்பு செலுத்தின ஒரு பேத்தி இந்த சக்கராத்தில் இருக்கின்ற ஒரு செய்தி வருகிறது. அப்ப கூட என்ன செய்யறாங்க, நிதானமா கவலையெல்லாம் படுறாங்க. அந்த ரெண்டாவது தடவை போறாங்க, மறுபடியும் திருப்பி திருப்பி அழைச்சவன போறாங்க, அந்த குழந்தைய பாக்குறாங்க, மூச்சு இழுக்கிறது, கண்கள்ல தாரதாரியா கண்ணீர் வடிகிறது. ஆனால் இதெல்லாம் மனிதன்கிற முறையில் வருகிறது. ஆனால் அந்த சபுர அவங்க மீறினாங்கன்னா மீறவே இல்லை. ஏன் கத்துறீங்க, ஏன் அழட்டிக்கிறீங்க, எல்லாம் நடக்குது, அவன் நாடியை எடுத்துக்கொள்வான், அவன் எதை வேணாலும் செய்வான் என்று சொல்லி அந்த நிதானத்தை அங்க கடைபிடிச்ச சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறோம். இது அவங்களுக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது. இந்த மாதிரி நாமும் நம்பினோமையானால் நம்மளுக்கு என்ன செய்யும், இதே மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டை இந்த விதியின் மீது உள்ள நம்பிக்கை ஏற்படுத்தும். அதனால விதியை நம்புதல் என்பதில் இந்த குழப்பத்தை யாராவது உண்டாக்குவார்களே ஆனால் அது சயின்டிபிக்கான முடிவுடான்னு சொல்லுங்க. விதியில குழப்பம் இருந்தான்னா நீ மத அடிப்படையில் கேட்கிறியா அறிவியல் பூர்வமா கேட்கிறியான்னு கேளுங்க. மத அடிப்படையில் கேட்டீங்கன்னு சொன்னா எல்லா மதத்திலும் விதி இருக்கிறது. நம்ம மதம் மாதிரி தெளிவா இல்லையே தவிர எல்லாம் ஈசன் செயல் தலைவிதி எல்லாமே என்ன இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. நீ அறிவியல் பூர்வமா கேட்டீங்கன்னா உனக்கு அறிவியல் இன்னொருக்கா படிச்சுட்டு வா, உன் அறிவியல் தான் இருக்கிறது. இன்றைக்கு உள்ள அறிவியல் என்ன இருக்கிறது, எது நடந்தாலும் அந்த மனிதனுடைய மூளை அமைப்பின்படிதான் மனிதன் செயல்படுகிறான். அவனை மீறி ஒரு சக்தி அவனை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் அவனுக்கு புரோகிராமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கேள்வி கேட்க இயலாது. அப்ப நம்ம தெளிவாயிடுறோம். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நிலையில் தான் நல்லா இதை படிச்சு வச்சிருக்கிறான், நம்ம குழம்பு தேவையில்லை. அதே நேரத்தில் அது ஒரு நன்மையை அடைஞ்சு கொள்றோம். இந்த சமுதாய தற்கொலை கம்மியா இருக்கிற சமுதாயமா இருக்கிறோம். நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு மூத்து விட்டு போனா உங்களுக்கு தெரியுங்க, மூத்து விட்டு போனீங்கன்னா மண்ணை வாரி வீசிக்கிட்டு அந்த அவங்களுக்கு தாங்க முடியாம என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்திருக்கீங்களா, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு. முஸ்லீம் மூத்துக்கு போனாலும் பொம்பளை, இதே பொம்பளை, அதுவும் பொம்பளை தானே. இந்த மாதிரி தலைவரி கோலமா வந்து ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பாக்குறோமா இல்ல. வேற வேற சமுதாயத்துக்கு போனீங்கன்னா கட்டி புரடுறது என்ன, அடிச்சு மண்டை அடிச்சுக்கிறது என்ன, போய் செவத்துல முட்டுறது என்ன, மண்டை குட்டையும். அந்த துன்பத்தை தாங்க முடியாம கடவுளை திட்டுறது என்ன, அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு இது பண்றது எல்லாம் அதெல்லாம் என்ன இருக்கு. ராசா நீ போயிட்டு நீ போயிட்டா நான் என்ன செய்வேன், எனக்கு யாரு இருக்கிறா அப்படிலாம் நினைப்பாங்க. ஒரு முஸ்லீம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது அதிகபட்சம் கொஞ்சம் ஒப்பாரி வைப்பாங்களே தவிர இந்த வேற மதத்துக்காரங்க பண்றக்கூடிய இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப அசால்ட்டா என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஒப்பாரி வேண்டாம் அது கூட மார்க்கத்துல தௌஹீத் கொள்கையில் இருக்கிறவங்க ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அது இல்லாத கொஞ்சம் லேசா ஒப்பாரி வச்சிருவாங்களே தவிர மண்டையை உடைச்சிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நார்மல் ஒடியாந்துடும். அப்ப நம்மள ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய கிஃப்டாக இந்த விதிங்கிற நம்பிக்கை எல்லாம் தந்திருக்கிறான். இது அனைத்துக்கும் ஒரு அருமருந்தா இருக்குங்கிறத புரிந்து கொண்டீர்களே ஆனால் பெரும்பாலான மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். இனி இது பொதுவான மருந்துகள், பொதுவா விதியை மனக்குழப்பத்திற்கான மருந்துகள். இனி ஒவ்வொரு விஷயமாக நம்ம என்ன செய்யணும், நாளையிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். நோய் என்றால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, வறுமை என்றா எப்படி, இப்படி ஒவ்வொரு தோல்வி என்றா எப்படி, எல்லாத்தையும் தனித்தனியாக மார்க்கத்தில் என்ன செய்கிறது, அதை தனித்தனியான ட்ரீட்மெண்ட் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளையிலிருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.